ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன். அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2026 மார்ச் மாதம் சனி பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த சனி பயிற்சி குறிப்பாக துலா ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதாவது துலாம் ராசிக்கு இது ரோக சனின்னு சொல்லுவோம். அது என்ன ரோக சனி அப்படின்னா, 6ஆம் இடத்துல சனி பகவான் அடுத்த 2.5 வருஷம் இருப்பார். 6ஆம் இடம் அப்படின்னா என்ன? ரோகஸ்தானம் சொல்லுவாங்க, சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மனுஷனுக்கு தேவையில்லாத விஷயங்கள், இந்த நோய், கடன், வம்பு, வழக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள், தொல்லைகள் எல்லாம் குடிக்கக்கூடிய இடம் தான் 6ஆம் இடம். ஸோ இந்த 6ஆம் இடத்துல இப்போ சனி பகவான் போய் 2.5 வருஷம் அங்கே இருப்பார். ஸோ இப்போ அந்த ரோக சனி என்ன பண்ணுவார் அப்படின்னா, சனி எந்த வீட்டில் இருக்காரோ அந்த விஷயத்தெல்லாம் முழுசாக கட்டுப்படுது. ஸோ அதனால் இப்போ 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் எல்லாமே சனியோட கண்ட்ரோலில் போயிடும். ஸோ அதனால் இந்த விஷயங்கள்லேருந்து கண்டிப்பாக சனி பகவான் உங்களை காப்பாற்றுவார். இதுதான் ரொம்ப நல்ல விஷயம். அதாவது சனியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எந்த இடத்துல இருக்கோ அந்த பாவத்துடைய முழு கண்ட்ரோலை அவர் எடுத்துப்பார். ஸோ இப்போ நோய் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நோய் குணமாகும். இப்போ ஆல்ரெடி ஒரு துலா ராசிக்காரர் ஒருத்தர் இருக்கார், நிறைய ஹெல்த் இஷ்யூ இருக்குது, அப்பப்போ உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போகிறேன், ஹாஸ்பிட்டல் போகிறேன் அப்படின்னு சுற்றிட்டு இருக்கிறவங்க இப்போ உடனடியாக ஒரு நல்ல மருந்து கிடைக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்த வைத்திய முறையை விட்டுட்டு வேறு ஒரு புது வைத்தியம் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கீங்க, அங்கே ஒத்து வரல, வேறு ஹாஸ்பிட்டல் மாற்றணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லை யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை மாற்றுறதுக்கு இப்போ நேரம் சரியாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ ஏதாவது மாறியாச்சுன்னா அந்த சனி பகவான் உள்ளே வந்துடுவார். சனி பகவான் உள்ளே இந்த மார்ச் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய என்ன ஹெல்த் இஷ்யூவாக இருந்தாலும், எவ்வளோ மேஜர் ஹெல்த் இஷ்யூவாக இருந்தாலும் உடனடியாக சனி பகவான் சரிப்படுத்துவார். அதுதான் சனி பகவானுடைய தன்மை. அந்த 6ஆம் இடத்துல இருந்து ஹெல்த்தை சரி பண்ணுவார். கடன் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான கடன் சுமை இருந்தாலும் இந்த கடன்லேருந்து மீண்டு வர்றதுக்கு உண்டான வழிகளை சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார். 6ஆம் இடம் இந்த கடன் ஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால சீக்கிரம் கடனை அழிக்க ஆரம்பிப்பார். கோடிக்கணக்கில் கடன் இருந்தாலும் அது கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் குறைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி கடன் சீக்கிரமாக குறைய ஆரம்பிக்கும். சனி பகவான் அந்த 6ஆம் இடத்துலேருந்து அந்த விஷயங்கள்லாம் அழிக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் வழக்கு, இப்போ சில பேருக்கு ஏதோ கோர்ட்டு கேஸு, ஏதோ ஒரு சொத்து தகராறு, ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா அது எல்லாம் கூட சீக்கிரமாக ரிசல்ட் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் ஆப்போசிட் பார்ட்டியே உங்ககிட்ட பேச்சுவார்த்தைக்கு வரலாம், இது சுமூகமாக முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சுன்னா அதை அப்படியே பேசி சுமூகமாக முடிக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய், கடன், வம்பு, வழக்கு, இது எல்லாத்தையுமே இந்த ரோக சனி அழிக்கிப்பார். இதுதான் ரொம்ப நல்லது. சனியுடைய தன்மைகளில் முக்கியமான தன்மை இதுதான். ஸோ அது 6ஆம் இடத்துலேருந்து இந்த விஷயங்கள் பண்ணுவார். அது மட்டும் இல்லை, சனியோட 3 திருஷ்டி இருக்குது, பார்வைகள். அப்போ சனியுடைய 3ஆம் பார்வை 6ஆம் வீட்டிலேருந்து 3ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பார்ப்பார். 8ஆம் வீடு அப்படின்றது ஆயுள் பாவம். ஸோ அதனால் ஆயுளை கண்டிப்பாக நீட்டிப்பார். 6ஆம் இடத்துலேருந்து நோயை அழிப்பார். நோயை அழிச்சிட்டாலே ஆயுள் கூடும். ஸோ அதனால் சனி பகவானுடைய 3ஆவது திருஷ்டி ஆயுள் பாவத்தில் விடுறதுனால ஆயுள் அதிகரிக்கும், அதில் கொஞ்சம் கூட குறையில்லை. ஸோ அது நல்லது. அதுக்கடுத்தது சொத்து. எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத ஒரு பெரிய தனவரவு, சொத்து அதெல்லாம் வர வேண்டியது இருந்தது அப்படின்னா சனி பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். நம்மளே யோசிச்சிருக்க மாட்டோம், அந்த சொத்து நமக்கு வராது அப்படின்னு நம்மளே மைண்ட்லேருந்து கொஞ்சம் இது பண்ணியிருப்போம். ஆனால் எதிர்பாராத இடத்துலேருந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டம், ஒரு பெரிய சொத்துக்கள் ஏதாவது வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இப்பொழுது. காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் தான். சனி பகவான் என்ன பண்ணுவார், 8ஆம் வீட்டில் பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். அது எப்படி? ஏதாவது உங்களுக்கு நியாயமாக வர வேண்டிய சொத்துக்கள் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி வர வேண்டிய சொத்துக்கள், நீண்ட நாள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூவே ரொம்ப நீண்ட நாள் இருக்கும், வருஷக்கணக்காக இருக்குங்க, இது சரியே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்கும், சில பேருக்கு வேறு ஏதாவது வயிறு சார்ந்த உபாதைகள், ஏதாவது டைஜஷன் இஷ்யூஸ் இருக்கும், சில பேருக்கு கால் வலி இருக்கும், சில பேருக்கு முதுகு வலி இருக்கும், ஏதாவது இருக்கும், ரொம்ப வருஷமாக இருக்குங்க சரியாக மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
அது எல்லாமே கூட இந்த நீண்ட நாள் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் கூட துலா ராசியை விட்டு இனிமேட்டு விலக ஆரம்பிச்சு. ஸோ இது எல்லாம் சனியுடைய 3ஆம் பார்வை செய்யக்கூடிய விஷயங்கள். அதுக்கு அடுத்தது சனியுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய விரய பாவம் 12ஆம் வீட்டை பார்ப்பார். ஸோ விரய பாவத்தை சனி பகவான் பார்க்கறதுனால விரயம் கணிசமாக குறையும். செலவு இருக்குங்க, எங்கே பணம் வந்தாலும் சரி, எப்படி போகுதுன்னு தெரில, வர காசு செலவாயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட சீக்கிரமாக பணம் வந்து செலவாகாமல் மிச்சப்படும். செலவு வந்து அதிகப்படியாக குறையும். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் கொஞ்சம் நிறைய இருந்தது அப்படின்னா அது கம்மியாகும். கோர்ட்டு செலவு, ஃபீஸு செலவு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போக்குவரத்து இருக்கிறது, கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறது, அதெல்லாம் கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையில்லாத செலவுகள் கம்மியாச்சுனாலே விரயத்துலேருந்து நம்மளை மீட்டு எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி சனி பகவானுடைய 7ஆம் பார்வை விரயபாவத்தை பார்க்கறதுனால இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகள்லேருந்து துலா ராசிக்காரங்க மீண்டு வருவீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த விரயபாவம் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் குறிக்கக்கூடிய பாவம். இன்றைய காலகட்டத்தில் பல பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க ஷேர் மார்க்கெட்டில். அதை பற்றி உண்மையிலே தெரியுதோ தெரியலையோ அது அடுத்த கதை. ஆனால் நிறைய பேர் இன்றைக்கி தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. வர கன்சல்டேஷனில் வந்து எல்லாருமே கேட்குற ஒரு கேள்வி இதுதான். ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணலாமா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, F&O பண்ணலாமா, அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள். ஸோ அந்த மாதிரி இன்றைய சூழ்நிலையில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஹெவியாக பண்ணுறாங்க. ஸோ இப்போது 6ஆம் பாவத்திலேருந்து சனி பகவான் உங்களுடைய விரய பாவத்தை பார்க்கறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஷேர் மார்க்கெட்டில். அது ஏன்னா அதே ஒரு விதமான விரயம்தான். நம்ம கையில் பேக்கெட்டில் பணம் இல்லை, ஒரு ஷேரு, ஒரு மியூச்சுவல் ஃபண்டு எங்கேயோ போட்டு வைக்கிறோம் அப்படின்னா அது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் அடுத்த 2.5 வருஷத்துக்கு இந்த துலா ராசிக்காரங்க பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மாதிரியான விரயங்கள்லாம் அதிகம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் சனியுடைய கடைசி 10ஆம் பார்வை 6ஆம் வீட்டிலேருந்து கரெக்டாக 10ஆம் பார்வை 3ஆம் வீட்டை பார்க்கும், முயற்சி பாவத்தை பார்க்கும். ஸோ இந்த 3ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கறதுனால முயற்சிகள் அதிகம் எடுப்பாங்க வாழ்க்கையில் முன்னேறதுக்கு. அது முயற்சி பாவம், வீரிய பாவம், தைரியஸ்தானம் இதெல்லாம் சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து இது எல்லாத்துக்குமே சனி பகவானுடைய உந்துதல் அதிகப்படியாக இருக்கும். முதல்ல நமக்கு வாழ்க்கையில் ஒருத்தர் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே ஏதாவது உந்துதல் வேணும். ஏதாவது ஒருத்தருக்கு கடன் இருந்தால் தான் வேலைக்கே போவார். அப்படியெல்லாம் ஆளுங்க இருக்காங்க. ஒரு சில நபர்கள் சந்திச்சிருக்கேன் என் வாழ்க்கையில். பெரிய லெவலில் பணம் இருக்குது, அதை விட பெரிய லெவலில் கடனும் இருக்குது. அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, கடன் இருக்கணுங்க, கடன் இருந்தால் தான் ஏதாவது பண்ணி சம்பாதிக்கணும் அப்படின்னு தோணுது. கடன் இல்லைன்னா எதுக்கு நம்ம வேலைக்கு போயிட்டு எதுக்கு சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு சும்மா வீட்டில் உட்காந்துடலாமா, இதான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சில பேருக்கு கடன் இருந்தால் கூட அதை இருந்தால் தான் அது ஒரு உந்துதல் சக்தியாக இருக்கும், போய் வேலை பார்க்கணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரி இப்போ சனி பகவான் வந்து உங்களுடைய முயற்சி பாவத்தை பார்க்கறதுனால உங்களுடைய உந்துதல் சக்தியே சனி பகவான் தான். கடின உழைப்பு போடுவீங்க. ஏன்னா துலா ராசிக்காரங்க சாதாரண ஆளுங்க இல்லை, அதிகப்படியாகவே உழைப்பை வந்து நேசிக்கக்கூடியவங்க. காரணம் என்ன அப்படின்னா துலா ராசிக்கு யோகாதிபதியே சனி பகவான் தான். சனி வந்து தொழில்காரகன்னு எல்லாருக்கும் தெரியும், உழைப்புக்கும் காரக கிரகம் சனி தான். ஸோ அதனால் அதிகப்படியாக உண்மையான உழைப்பை நேசிக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா துலா ராசிக்காரங்க தான். ரொம்ப இவங்களுக்கு அந்த பாலிடிக்ஸ் ப்ளே பண்ணுறதுலாம் அந்த லெவலுக்கு தெரியாது, ஆனால் நேர்மையாக உழைப்பாங்க. ஸோ இப்போ நேர்மையாக நீங்கள் எந்த லெவலுக்கு உங்கள் வேலையில் இருக்கீங்களோ அந்த போடுற எஃபர்ட்டுக்கு உண்டான ஊதியம் நிச்சயம் கிடைக்கும். ஒரு நல்ல ப்ரமோஷன், சேலரி ஹைக்கு இதெல்லாம் உறுதியாக அடுத்த 2.5 வருஷத்துக்கு துலா ராசிக்காரங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா சனி பகவான் முயற்சி பாவத்தை பார்க்கறதுனால முயற்சிக்கு அதிகப்படியான உந்துதல் சக்தியை சனி பகவான் தருவார். போடுற எஃபர்ட்டுக்கு உண்டான பலன்களையும் அவருக்கு உறுதியாக கொடுப்பார். ஸோ அதனால் துலா ராசிக்காரங்களுக்கு அடுத்த 2.5 ஆண்டு காலம் சனி பகவானுடைய திருஷ்டி இந்தந்த வேலைகள்லாம் அதிகமாக எடுத்து செய்யும்.